ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பொங்கல் பர்ச்சேஸ் தாங்க பார்க்க போகிறோம். பொங்கல் பர்ச்சேஸ்க்காக வந்துட்டு நம்ம அப்படியே கிளம்பியாச்சு. சரி, மார்னிங் வந்துட்டு நம்ம வீட்டில் கிச்சடி தான் செஞ்சிருந்தோம். கிச்சடி சாப்பிட்டு முடிச்சதையுமே குளிச்சுட்டு வந்துட்டு தலையெல்லாம் சீவிட்டுருக்கேன், கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, அம்மா, தம்பி, நான் 4 பேர் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ வாங்க அப்படியே கிளம்பிடலாம். வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு, எப்பயுமே வந்துட்டு நம்ம பொள்ளாச்சியில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேராக தான் வந்துட்டு கோயம்புத்தூரே போவோம் பர்ச்சேஸ்க்கெல்லாம் வந்து. ஏன்னா நம்ம பொள்ளாச்சி நியர்பை அப்படிங்காட்டியும் இங்கேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிறங்காட்டியும் நம்ம இங்கேயே மோஸ்ட்லி இங்கேயே வந்து நம்ம ட்ரெஸ் ஆகட்டும் இல்லை பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இங்கேயே நம்ம பண்ணிடுவோங்க. இதுதான் நம்ம ஊர்லேருந்து போகிற வழி பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம ஊரில் இருக்க வாழுக்கும்மம்மன் கோவில். நம்ம எப்போயுமே கோவில் கிராஸ் ஆகி தான் வந்து எப்போயுமே போவோம் சாமி. அப்போ வந்து இப்போது பாத்திரக்கடைக்குள்ளே வந்தாச்சுங்க. பாத்திரக்கடைக்குள்ளே பார்த்துட்டோம் அப்படின்னா பொங்கல் அப்படின்னு சொன்னங்காட்டியே ரொம்பவே சூப்பரான நிறைய பாத்திரங்கள்லாம் இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்தது. விளக்குகள்லாம் பார்த்துட்டோம்னா ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பொங்கல் பானை வந்துட்டு ரொம்ப டிசைனாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். அப்பாவும் அம்மாவும் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அதனால் முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதுதான் நமக்கு தலைப்பொங்கல் வேறு. ஸோ அதனால் வந்துட்டு பொங்கப்பானை கொஞ்சம் பாத்திரங்க எல்லாமே எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம குத்து விளக்கெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் இந்த டைம் குத்து விளக்கு வாங்கலை. இப்போ வந்துட்டு இந்த தவளெல்லாம் ஒன்று எடுத்துடலாம். இந்த குண்டா வந்து சின்ன குண்டா, ஒன்று அரிசி எடுத்து வைக்கிறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு, இப்படி எல்லாத்துக்குமே வந்துட்டு குண்டா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பாத்திரமே பார்க்க ரொம்ப அழகாக டிசைனில் இருந்துச்சு. நம்ம பொள்ளாச்சியில் இருக்கிற சுவாமி ஸ்டோர்ஸில் தான் வந்துட்டு இந்த பொங்க பாத்திரம்லாம் எடுத்துருக்கோங்க. இது வந்து நம்ம அரசமரத்து விநாயகர் கோவில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. சரி, பிளேட் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த சைட் பார்த்துட்டோம்னா சில்வர் பாத்திரங்களெல்லாம் இருக்குதுங்க. சில்வர் பாத்திரம் பார்த்துட்டோம்னா வந்து ஒவ்வொரு பெரிய அடுக்குலேருந்து சின்ன அடுக்கு வரைக்கும் இந்த சைஸ் வேரியேஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து இந்த சாப்பாடு எடுத்து போடுவோம் இல்லைங்களா, அந்த கூடை அதெல்லாமே வாங்கிடணும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரம் எல்லாம் இருந்துச்சு, மூடி போட்ட மாதிரி. அதில் ஒன்று எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஜக்கு. ஆனால் இந்த ஜக்கில் மூடி மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டு இருந்தேங்க. அதனால் அதில் ஒன்று வாங்கிட்டு இப்போ வந்து பேர் எழுத சொல்லியாச்சுங்க. நம்மளோட பேர் போட்டு நம்மளோட ஊரும் போட்டாச்சு. அந்த அக்கா எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளார வந்துட்டு சரி பீரோ பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து குடோனுக்கு போயிருந்தோம். பக்கத்துலேயே வந்து இன்னொரு கடை இருக்குது. விஎம் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. நானும் எழுதுறது நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். சரி, அதுக்குள்ளே வந்து அப்பா கூப்பிட்டாரு. அதனால நானும் இந்த சைடு வந்துட்டேங்க. இதுதான் வந்து நம்ம கடையோட என்ட்ரன்ஸுங்க. இப்போ இப்படியே பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 2 கடை தள்ளி வந்தோம்னா நமக்கு இந்த பீரோலாம் இருக்குது. ஆல்ரெடி வீட்டில் வந்துட்டு வார்ட்ரோப் இருக்கங்காட்டியும் சரி இந்த மாதிரி பீரோவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீலியே பார்த்துட்ருந்தோம். உள்ளுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வந்து ஹேங்கர் போடுற மாதிரி அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸில் இருந்துச்சு. டபுள் லாக் வச்சது இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருந்தாங்க. ஒரு லாக் வந்துட்டு ஒரே பீரோவில் டபுள் லாக்கெல்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இதில் பார்த்து ஒன்று சூஸ் பண்ணி முடிச்சாச்சுங்க. சரி, சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம எதுவுமே வந்து வீட்டுக்கு கொண்டு வரல. இதெல்லாமே வந்து அங்கேயே வச்சுட்டு வந்திருக்கோம். தூக்கு போசியை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொன்றுமே சூப்பரான டிசைன்ஸில் அப்படியே கடையே நிறைஞ்சிருக்குது. மேலே மாட்டி விட்டுருந்தாங்க. ஒவ்வொரு ரோலையுமே பார்த்துட்டோம்னா ஒவ்வொன்றும் அழகழகான டிசைன்ஸில் இருந்துச்சுங்க. பொங்கல்னு சொன்னாலே பொங்கப்பானை தாங்க நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுலேயும் பார்த்துட்டோம் அப்படின்னா சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் எடுத்து முடிச்சு அங்கேயே வச்சுட்டு சரி வர வழியில் ஒரு துணிக்கடைக்கு வந்தாங்க. இது ஹோல்சேல் கடை. இந்த துணிக்கடையில் பார்த்துட்டோம் அப்படின்னா இது முருகாலயா தேட்டர் பக்கத்தில் தான் இருந்துச்சு. இந்த துணிக்கடையில் வந்துட்டு ஒரு நம்ம பெட்டுக்கு போடுற ஒரு கவர் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். பெட் வந்து நமக்கு
கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்காட்டியும் பக்கத்தில் தான் போய் 2-3 எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்படியே கொஞ்சம் நைட்டிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கேயும் எடுத்துகிட்டு இருந்தோம். அது முடிச்சதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்தாச்சுங்க. நம்ம கண்ணன் டிபார்ட்மெண்ட் தான் வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் கொஞ்சம் முக்கியமான பொருளாக வாங்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. மற்ற பொருளெல்லாம் வந்துட்டு அடுத்த வாரம் ஒரு 2-3 நாள் கழித்து பொங்கலுக்கு தேவையான சாமான்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப முக்கியமானது மட்டும் இங்கே வாங்கிட்டு வந்தேங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் பிஸ்கட்ஸ் வாங்கிக்குவோம் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வரும்போது. அதனால் பிஸ்கட் இருக்கிற ரேக்கு வந்துட்டு அதை மட்டும் எடுத்துட்டோம். நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. நம்மளோட ஃபேவரட் பிஸ்கட்னு பார்த்துட்டோம் அப்படின்னா குட் டே அதெல்லாம் இருக்கும். குட் டே, ஓரியோ அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். எடுத்து வச்சுட்டு அப்படியே நூடுல்ஸ் வந்து ஒரு 2 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்தாச்சுங்க. எப்போவுமே ஒரு பெரிய பேக்கெட்டாக எடுத்து வச்சுக்குவோம். உப்புமாலாம் செஞ்சு நமக்கு பிடிக்காத சமயத்தில் இந்த மாதிரி நூடுல்ஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தோம்னா ₹5 நூடுல்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சுங்க. அது வந்து இப்போ தான் நான் பார்த்தேன். இப்போயும் நூடுல்ஸ் ₹5 கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பா அம்மா முன்னாடியே வந்துட்டாங்க. நானும் தம்பியும் கொஞ்சம் லேட்டாகி தான் வந்தோம். வந்ததுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின புது பெட் கவர் வந்துட்டு போட்டு பார்த்தோம். சூப்பராக பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. அதை போட்டு முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு மதியானம் வந்து நம்ம எங்கேயும் சாப்பிட்றதுக்கு டைமும் இல்லை. சரி இப்போ வந்து ஒரு 7 மணி ஆகிடுச்சுங்க. வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் பூசெல்லாம் வலிச்சதுங்காட்டியும் நீ வந்து சிக்கன் எடுக்க முடியாது, இப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் எடுத்துருக்கோம். அதில் ஒரியோ கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிரேவி கொஞ்சம் குழம்பு இல்லை கிரேவி 2க்கும் இடப்பட்ட மாதிரி ஒரு குழம்பு வச்சுட்டோம். கூடவே வந்துட்டு மீனும் எடுத்துருந்தாங்க அளவாக. அதையும் எடுத்து நம்ம அம்மா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. சாதமே வச்சாச்சுங்க. சப்பாத்தி சுடலான்னு நினச்சது இல்லை, கொஞ்சம் நாங்கள் முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னா அம்மா வந்தது சாதம் வச்சுட்டாங்க. அதனால் வந்துட்டு சாதமே இருந்துச்சு. சப்பாத்தி காலையில் சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க. மீன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஊருக்குள்ளே வந்தவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம். இதுவும் வந்து ரெகுலராக எடுக்கிறங்காட்டி ரொம்பவே நல்ல மீனாக கொடுப்பாங்க நமக்கு. அதனால் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நைட்டு டின்னரும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நீங்களும் வந்துட்டு நிறைய பேர் வந்து பொங்கல் பர்ச்சேஸ்க்கு போவீங்க. பொள்ளாச்சி சைடில் இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த கடைக்கு கூட போய் பாருங்கள். சுவாமி ஸ்டோர்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. பானைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்பவே புதுசாக தான் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. விலையும் ரீசனபிள் தான். ரொம்ப விலையில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரீசனபிளாக இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் இந்த சைட் போனீங்க அப்படின்னா இங்கே கூட ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு இந்நேரம் நீங்கள் பர்ச்சேஸ் முடிச்சிருந்தாலும் முடிச்சிருப்போம். இல்லை இனிமேல் தான் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்த்து எடுத்துகிட்ருப்போம். எல்லாத்துக்குமே வந்துட்டு அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். இப்போ பீரோவில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டபுள் லாக் வச்ச பீரோவில் தாங்க நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வார்ட்ரோப் மாதிரி ஒன்று பார்த்தோம். பட் வார்ட்ரோப் வந்து ஆல்ரெடி இருக்கிறங்காட்டி நம்ம அதை விட்டுட்டோம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் சாமி ஸ்டாண்ட் இது எல்லாமே வந்துட்டு ரொம்பவே அழகான டிசைன்ஸில் தான் இருந்துச்சு. சரி அதை அப்படியே அன்றைக்கி கொடுக்கும்போது வந்து கொண்டு வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சாமான்ஸ்க்கு மட்டும் லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த பொங்கல் பர்ச்சேஸ் வந்துட்டு நமக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பர்ச்சேஸ் எல்லாம் இருக்குது. அதை 2-3 நாளில் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சூப்பரான புதுமையான அப்கமிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. உங்களுக்கு எல்லாம் பிஸியாக இருக்குள்ள இன்னும் 2-3 நாளெல்லாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பொங்கல் வந்துடும். ஸோ அதுக்குள்ளே உங்கள் பர்ச்சேஸையும் நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.